இரண்டாம் வாசகம். கடவுள் தமது பேச்சு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். நமக்கு புனித நாள் இறையினத்தாரே வருவே இறைவன் மலரடி தொழுவே ஏழை உலகின் மீது எழுந்தது பேரொழி இன்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வாழ்வரும் வார்த்தைகள் 1 5 முடிய 9 14 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது. வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. நீங்கள் வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஒருமுறை பீபால் அவர்கள் தன்னுடைய அரசரோடு ஒரு கடல் பயணத்தை மேற்கொள்கின்றார். கப்பலிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஏறக்குறைய நடுக்கடலில் கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அலைகள் அங்குமுகமாக மோதுகின்றன. இந்த கடல் பயணத்தில் அவர்கள் பயணிக்கிற பொழுது பீர்பாலுடைய அரசருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருகின்றது. கடவுளுடைய அன்பை எப்படி புரிந்து கொள்வது? கடவுள் என்னையும் உங்களையும் அன்பு செய்கிறார் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? எந்த அளவையால் கடவுளுடைய அன்பை அளப்பது என சொல்லி கேட்கிறார்கள். உடனே அரசனிடத்திலே பீர்பால் சொல்லுகிறார், அரசனே, உம்முடைய மகன் தண்ணீரில் விழுந்து விட்டார். அவர் கப்பலில் இருந்து தவறி தண்ணீரில் விழுந்து விட்டார், கடலில் தத்தளிக்கிறார் என சொன்னவுடன் சுற்றி நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள், மற்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு பணியாட்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை எதை பற்றியும் யோசிக்காமல் அரசன் உடனடியாக கடலில் எகிரி குதித்து விடுகிறார். அங்குமிங்கும் தேடுகிறார், அவருடைய மகனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு கடலில் தத்தளித்துக் கொண்டே கேட்கிறார், பீர்பால், என்னுடைய மகன் தண்ணீரில் இறக்கிறான் என சொன்னாயே, இங்கே இன்றைக்கு நம்மோடு இந்த பயணத்தில் உங்களுடைய மகன் வரவே இல்லை, அவர் இன்னும் வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய மகன் தண்ணீரில் தத்தளிக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், அவரை மீட்க வேண்டும் என சொன்னவுடன் எதை பற்றி யோசிக்காமல், மகன் நம்மோடு வந்திருக்கிறாரா என்பதை பற்றி கூட சிந்திக்காமல், மகன் வீட்டில் இருக்கிறாரே என்ற யோசனை கூட இல்லாமல், எந்த அளவிற்கு உங்களுடைய மகனை நீங்கள் அன்பு செய்திருந்தால் அவர் கடலில் விழுந்து விட்டார் என சொன்னவுடன் இவ்வளவு அமைச்சர்களும் இவ்வளவு மனிதர்களும் உங்களை சுற்றி இருக்க அவர்களுக்கு கட்டளையிடுவதை விட்டுவிட்டு நீங்களாகவே எதிரி குதித்து உங்கள் மகனை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்களே, அதுதான் நீங்கள் உங்கள் மகனின் மீது வைத்திருக்கிற அன்பின் அடையாளம்.